वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயே. இன்றைய தினம் மேதா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 22ல இருந்துட்டு இருக்கும். சென்ற வகுப்புல நாம இந்த மகாபாரதஸ்ய பாஷா அப்படிங்கிற டெக்ஸ்ட்ல இருந்து 2 ஸ்லோகங்களை பார்த்தோம். கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? ஆத்மானம் ச பராம்ச்சைவ திராயத்தே மகதோ பயாத் கிருத்யந்தம் அப்பிரதிகிருத்யன் துவயோரேஷ சிகித்சகா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சோம். அதனுடைய பாவார்த்தம் என்னவா இருந்தது? யஹா கிருத்தஹா பவதி தம் பிரதி குரோதஹா ந கரணீயா. ஏற்கனவே ஒருத்தர் கோபமா இருக்கா அப்படின்னாக்கா அவ மேல மறுபடியும் நம்ம கோபத்தை காண்பிக்க கூடாது. மென்மேலும் அது அவருடைய கோபத்தை தான் அதிகரிக்கும். யதா வைத்தியா ரோகிணே ஔஷதம் தத்வா தஸ்மாத் ரோகாத் ஸ்வஸ்ய அபி ச ரோகிணஹ ரக்ஷாம் கரோதி. எப்படி வைத்தியர் என்ன பண்றாருனாக்கா, இந்த வியாதி வந்தவா இருக்கா இல்லையா ரோகிணே, அவளுக்கு ஔஷதம் தத்வா, ஔஷதம்னா மருந்து, அந்த ஔஷதத்தை கொடுத்து தஸ்மாத் ரோகஸ்ய ஸ்வஸ்ய அபி ச ரோகிணஹ ரக்ஷாம் கரோதி, தன்னையும் காப்பாத்துறாரு, அந்த ரோகத்துல இருந்து அந்த நோயாளையும் காப்பாத்துறாரு. அத போல ததைவ யஹ ஜனஹ குபிதம் மனுஷ்யஹ பிரதி குரோதம் ந கரோதி சஹ ஸ்வஸ்ய அன்யேஷாம் ஜனானாம் ச ரக்ஷாம் கரோதி. அத்தஹ கிருத்தம் பிரதி குரோதஹ ந கரணீயஹ இது பாவஹ அப்படிங்கறத நம்ம சென்ற ஸ்லோகத்துல பார்த்து முடிச்சோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் அந்த குரோதஹா தியாஜ்யா அப்படிங்கிற சீர்ஷகத்துக்கு கீழே இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சீர்ஷகம் மாற போறது. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல இருந்து சீர்ஷகம் என்னமா வரப்போது? ஸ்ரேயா க்ஷமா, ஸ்ரேயா க்ஷமா அப்படிங்கிற அந்த தலைப்பு கீழே ஒரு ஸ்லோகத்தையும், குரோதஹா தியாஜ்யஹாங்கிற மாதிரி அந்த சீர்ஷகத்துக்கு கீழே ஒரு ஸ்லோகம், அதை தொடர்ந்து ஸ்ரேயா க்ஷமா அப்படிங்கிற சீர்ஷகத்துக்கு கீழே ஒன் மோர் ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகங்களை இன்றைய தினம் நம்ம பார்க்க போறோம். சரியா? பாருங்க. சோ இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்ன அப்படின்னா பாருங்க, இதுதான் இந்த 13வது ஸ்லோகம். இது வரைக்கும் 12 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இது 13வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது அப்படின்னாக்கா, ஹந்தி அவத்யானபி கிருத்தோ குருன் கிருத்தஸ் ஸ்துதத்யபி தஸ்மாத் தேஜசி கர்த்தவ்யஹ क्रोधो दूरे प्रतिष्ठितः. अहन्त्यवद्यानपि क्रुद्धो गुरून् क्रुद्धस्तुतत्यपि तस्मात् तेजसी कर्तव्यः क्रोधो दूरे प्रतिष्ठितः அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான முதல் ஸ்லோகம். பதச்சேதம் எப்படி? ஹந்தி அவத்யான அபி கிருத்தஹ குரூன் கிருத்தஹ துததி அபி தஸ்மாத் தேஜசி கர்த்தவ்யஹ क्रोधः दूरे प्रतिष्ठितः इति பதச்சேதः அथवा பதவிபாகः. இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்? இந்த ஸ்லோகத்துடைய பதவிபாகங்களை பார்த்து. சரி, இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா பாருங்க, இந்த கிருத்தஹா ஜனஹா இருக்கா இல்லையா, அவ மேல ஈவந்தோ தப்பே இல்லைன்னா கூட என்ன பண்ணுவா தெரியுமா? ஜனானு மாறயதி. யார் ஒருவன் குபிதஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் இருக்கானோ, கிருத்தஹானா குபிதஹா இத்யர்த்தஹ, அந்த கிருத்தஹா ஜனஹா அந்த மனிதன் இருக்கா இல்லையா, குபிதஹா ஜனஹா, அவன் நிர்தோஷானபி, ஈவந்தோ ஆப்போசிட்ல இருக்கவா மேல எந்த தோஷமும் இல்லைனா கூட என்ன பண்ணுவான்? ஜனானு மாறயதி, பிரத்யார துன்புறுத்தணும்னு தான் நினைப்பான், அடிக்கணும்னு தான் நினைப்பான், இல்ல கொல்லணும்னு நினைப்பான். இது சுபாவேன. ஏன்னா அவன் யாரு? கிருத்தஹா குபிதஹா. அத்தஹ அத்தஹ கிருத்தஹா ஜனஹ என்ன பண்றா? நிர்தோஷானபி ஜனானு மாறயதி, கொல்லுவாள். அது மாத்திரம் இல்ல, சம்மானனார்ஹானாம் குருநாம் பூஜ்யானாம் ஜேஷ்டானாம் ச. யாரு குரு அப்படின்னா? யாரு அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆசிரியர்கள். ஸ்துதத்யபி போற்றத்தக்கவர்கள். ஸ்துதி அப்படின்னா போற்றுவது.
இங்க பாருங்க, ஸ்துதத்யபி கிருத்தா குருன் ஸ்துதத்யபி. குருனா யாரு? சம்மானனானாம் குருனாம், நல்ல போற்றத்தக்க ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஸ்துதயா, ஸ்துதயான யாரு? பூஜ்யானாம் ஜேஷ்டானாம், பூஜிக்கத்தக்கவர்கள், இந்த வயதுல மூத்தவர்கள், எல்டர்ஸ் இருக்கா இல்லையா? அப்படிலாம் அவளுக்கு தெரியாது, குருன்னு தெரியாது, எல்டர்ஸ்னும் தெரியாது. ஏன்னா அவன் யாரு? அவன் குருத்தகா, குபிதகா. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, தான் பீடயதி, யார? யாரு குரு இருக்காலோ, போற்றத்தக்க குருவா இருந்தாலும் சரி, பூஜிக்கத்தக்க தன்னுடைய பெரியவாளா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவான் அவன்? கிருத்தகா, அந்த குபிதகா ஜனஹா நிர்தோஷானபி, ஈவந்தோ அவ சைடு எந்த வித மிஸ்டேக்கும் இல்லைனா கூட சரி, என்ன பண்ணுவான்? தான் பீடயத்தை, அவளை பீடிக்கணும் தான் நினைப்பான், கஷ்டப்படுத்தணும், துன்புறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவன் பண்ணுவான் இல்லையா? தான் பீடயதி. சரி, அது மாத்திரம் இல்ல, அதனால என்ன பண்ண சொல்றா? தேர்ஃபோர், இப்போ ஒரு ஸ்லோகம் கத்துக்கிறோம், அந்த ஸ்லோகத்துல இருந்து நாம கத்துக்கக்கூடிய கன்க்ளூஷன் என்ன, மாரல் என்ன, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால என்ன சொல்றா? மனுஷேன ஸ்வ தேஜசி நிகிதா குரோதா நாசயிதவ்யா இது பாவஹா. ஓ, தனக்குள்ள எழக்கூடிய கோபம் எதுவாக இருந்தாலும் சரி, அத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நாசயிதவ்யா, அதை நம்ம கிட்ட இருந்து போக்கிக்கணும். தூரி கர்த்தவ்யா இத்தர்த்தம், தூரே கர்த்தவ்யா, அது தூர தூக்கி போடணும் குரது. ஏன்னா நம்மளுடைய தேஜஸின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? தேஜசி அப்படின்னா என்ன? சௌரியம். நம்மளுடைய நம்மளுடைய என்ன சொல்றது, தேஜஸ்னா நம்ம நம்ம வாழ்க்கையில ஜுவலிக்கிறோம் அப்படின்னாக்கா பல வகையில நம்ம நம்மளுடைய தேஜஸ் ஆனது வெளிப்படும். தேஜஸ்னா பிரகாசம். நாம இந்த சொசைட்டில ஷைன் ஆறோம் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த குருத்தகான்னு சொல்லக்கூடிய, குபிதகான்னு சொல்லக்கூடிய அந்த குரோதகா இருக்கு இல்லையா, அது நம்ம இடத்துல இருந்ததுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? பிரகாசிக்கவே முடியாதான். தேர்ஃபோர் என்ன பண்ண சொல்றா? குரோதோ தூரே பிரதிஷ்டிதா, அந்த கோபத்தை தூக்கி தூர போட்டுருணும்ன்ற. நம்ம கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது நமக்கு பிரயோஜனப்படாது, நம் முன்னேற்றத்தை அது தடுக்கும். ஈவன் தோ ஏற்கனவே ஒருத்தர் கோபமா இருக்கா சுவாமி, அன்கண்ட்ரோல்டா இருக்கானாக்கா, அவ மேல பார்த்து நம்ம கோபப்படக்கூடாது, பிரயோஜனம் இல்லைங்கிறார். ஏன்னா அவளுக்கு என்ன தெரியாது அப்படின்னாக்கா, நிர்தோஷானபி, எதுவுமே அவளால பார்க்க தெரியாது. அவ என்ன பண்ணுவா? ட்ரபிள் பண்ணிட்டே இருப்பா. யார் யார? சம்மானனானாம் குருனாம், பூஜ்யானாம் ஜேஷ்டானாம், இப்படி தன்னை விட உயர்ந்தவா பெரியவான்னு கூட தெரியாது, அதே மாதிரி குரு ஆசிரியர்னு தெரியாது, அவாவால பீடிக்கணும் தான் நினைப்பான். தஸ்மாத்னா தேர்ஃபோர் என்ன பண்ண சொல்றா? அந்த காரணத்தினால மனுஷேன ஸ்வ தேஜசி நிகிதா குரோதா, தன்கிட்டே இருந்து வரக்கூடிய அந்த கோபம் இருக்கு இல்லையா, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னாக்கா நம்மளுடைய பிரகாசம் அப்படிங்கிறது நம்ம வேற எந்த விதத்துல ஷைன் ஆகவே மாட்டோம். குரோதா நாசயிதவ்யா இது பாவஹா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கோபத்தை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். அந்தியவத்யானபி குருத்தோ குருன் கிருத்த ஸ்துதத்யபி தஸ்மாத் தேஜசி கர்த்தவ்யः क्रोधो दूरे प्रतिष्ठितः इति श्लोकः. अन्ति अवद्यान अपि क्रुद्धः गुरून् क्रुद्धः स्तुति अपि तस्मात् तेजसि कर्तव्यः क्रोधः दूरे प्रतिष्ठितः इति पदच्छेदः. இப்போ பத பரிச்சயம் பார்க்கலாம். பதச்சேதம் பண்ணியாச்சு. அந்த பதங்களுடைய பத பரிச்சயம் ஒன்று இருக்கு இல்லையா? ஹந்தி அப்படிங்கிறது என்ன? அது கிரியாபதம். ஹனு தாத்து, லட் கர்த்தரி பிரயோகா, பிரதம புருஷ ஏகவச்சனம். அந்தினா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா மாரயதி இத்தியர்த்தா. அந்தினா என்ன அர்த்தம்? மாரயதி. அவத்யான, அவத்ய அகாராந்த பும்லிங்கம் திவ்ய பக்தி பகவச்சனம் சமஸ்த பதம் இல்லையா? அது எப்படி சமஸ்த பதமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அவத்யான அப்படிங்கிறது எங்க குத்துருக்கா? சமஸ்த பதத்துல குத்துருக்கா. அது எப்படி சமஸ்த பதம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போறோம்? தெரிஞ்சுக்கணும், பார்க்கலாம் இல்லையா? பாருங்க, ஹந்தி அப்படின்னா ஹந்தி அத்தா கிணந்தி, ஹந்தி அத்தா அச்ச, ஹன்மி ஹன்வஹா ஹன்மஹா அப்படிங்கிறது ஆச்சு. அவத்யான்ன்றது எப்படி? ந வத்யாக இதி அவத்யாக, நஞ்சு சமாசம், நஞ் தான் அவத்யான், ந வத்யாக இதி, ந வத்யாக இதி இல்லையா? அவத்யாக நஞ்சு சமாசா, தான்
அவத்யான அப்படியான ரூபத்தை அது கொடுக்கும் இல்லையா. அவத்யான் அர்த்தம் அகன்யான் இத்தியர்த்தா இல்லையா. பாருங்க அடுத்தது என்ன இருக்கு, அப்பி. அப்பிங்கிறது அவ்விய பதம் தெரியணும். கிருத்தஹா ஏற்கனவே பார்த்திருக்கும். கிருத்தஹனா அக்கா குபிதஹா அகாராந்த பும்லிங்கா பிரதமா பக்தி ஏகவச்சனம். குருன்னு குரு சப்தம் உகாராந்த பும்லிங்கம், தித்தியா பக்தி பகுவச்சனம் இல்லையா. குரும் குரு குருன்னு. துததி இது தாத்து கிரியாபதம். துது துதன போற்றத்தக்க துதிக்கத்தக்க. லட்டு கர்த்தரி பிரதம புருஷ ஏகவச்சனம். தஸ்மாத் இது தச்சப்தம் சர்வநாம சப்தத்தில் இருக்கக்கூடிய தச்சப்தம். தகாராந்த நபும்சகலிங்க பஞ்சமி பக்தி ஏகவச்சனம். தஸ்மாத். அடுத்தது தேஜசி தேஜஸ் சப்தம். தேஜஸ்னா பிரகாசம் இத்தியர்த்தா. ஜுலிப்பது சௌரியம் இத்தியர்த்தா. தேஜசினா சௌரியம். தேஜஸ் சகாராந்த நபும்சகலிங்கம் பிரதமா சப்தமி பக்தி ஏகவச்சனம் தேஜசி. கர்த்தவ்யா கர்த்தவிய சப்தம் அகாராந்த பும்லிங்க. கர்த்தவியனா பண்ண வேண்டும் அர்த்தம் இல்லையா. கர்த்தவ்யா அப்படின்னு அர்த்தம் பண்ண வேண்டும் செய்ய வேண்டும். பரிகர்த்தவ்யா இத்தியர்த்தா இல்லையா. கர்த்தவ்யான செய்ய வேண்டும். அடுத்தது இது கர்த்தவிய அகாராந்த பும்லிங்க பிரதமா பக்தி ஏகம். குரோதஹா குரோத சப்தம் அகாராந்த பும்லிங்கம் பிரதமா பக்தி ஏகவச்சனம். தூரே தூர சப்தம் அகாராந்த தூரனா ரொம்ப தூரத்துல அர்த்தம். அதனுடைய சப்தமி தூரே இல்லையா. நபும்சகலிங்க சப்தமி பக்தி ஏகவச்சனம். பிரதிஷ்டிதா பிரதி திட்ட. பிரதினா உபசர்க பூர்வக. திஷ்டதா இல்லையா. அகாராந்த பும்லிங்க என்னது விசேஷம் பாருங்க. திஷ்ட அப்படிங்கிறது சப்தமா இங்க பிரயோகம் பண்ணியிருக்கான். பிரதி திட்ட அகாராந்த பும்லிங்கம் பிரதம பக்தி ஏகவச்சனம். இது விசேஷண சப்தம். என்ன சப்தம் இது விசேஷ. பிரதிஷ்டிதா பிரதிஸ்தா ஸ்தான ஸ்டாதா த பிரத்யம் சேர்ந்ததுனால பிரதிஷ்டான்னு மாறி இருக்கு இல்லையா. இப்படியாக இந்த பதங்களுடைய பரிச்சயத்தை நம்ம பார்த்துட்டே வரும். நிறைய பதங்களை நம்ம இப்படியே பத பரிச்சயம் பார்த்துட்டே வந்தாக்கா நமக்கு என்ன ஆகும்னா ரிப்பிட்டேஷன் வரும். நிறைய பதங்கள் இது அவ்வியம்னா இது அவ்வியம் கரெக்டா கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு ஒரு அபியாசம் ஏற்படணும். அது இந்த மாதிரி பிராக்டிக்கலா பண்ணா தான் முடியும் இல்லையா. எந்தெந்த சொற்கள் எங்கெங்க இருக்கு, சமஸ்த பதமா இருக்கா, இது சந்தியா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வந்தா தான் நமக்கு தெரியும். பாருங்க இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தாவபோதனம். அந்தினா என்ன, மாரயத்தி கொள்றதுன்னு அர்த்தம். கஹ அந்தி கிருத்தஹா தான் அந்தி. கிருத்தஹனா குபிதா. கிருத்தஹா கான் அந்தி யார சொல்லுவான். கிருத்தஹா அவத்யான் அந்தி யாரெல்லாம் தண்டிக்கப்படக்கூடாதோ, யாரெல்லாம் கொல்லப்படக்கூடாதோ, அதாவது சொல்லுவாங்க இன்னசென்டா இருக்கவாள் தான் என்ன பண்ணுவான். கிருத்தஹா அவத்யான் அந்தி. அதனால என்ன பண்ணணும்னு சொல்றா அப்படின்னாக்கா துததி அந்தி மாத்திரம் துததி. துதத்தினா பீடயதி இத்தியர்த்தம். கஹா துததி கிருத்தஹா துததி. கிருத்தஹா கான் துததி. கிருத்தஹா குருன் என்ன பண்ணுவான், கணவனான் திட்டுவான். யார, குருவ. ஆசிரியர் தானே, திட்டினமேன்ற அந்த இது இருக்காது, இருந்தாலும் திட்டிகிட்டே இருப்பான். வாய்க்கு வந்து திட்டுவான் இல்ல யார். அதனாலதான் வந்து கிருத்தஹா குபிதஹா. கஹா தூரே கர்த்தவ்யா குரோதஹா தூரே கர்த்தவ்யா. அதுதான் நம்ம கத்துக்கக்கூடிய மாறல். என்ன விஷயம், தூரே கர்த்தவ்யா. எதை தூர தள்ளி வைக்கணுங்கிறா. குரோதஹா தூரே கர்த்தவ்யா. கீதிருஷா குரோதஹா தூரே கர்த்தவ்யா. தேஜசி பிரதிஷ்டிதா குரோதஹா தூரே கர்த்தவ்யா. நமக்கு தேஜஸை எப்பவுமே நம்ம கிட்ட வச்சுட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய இது வந்து லைஃப் நல்லா ஷைன் ஆகிட்டே போகும். அதனால நம்ம என்ன பண்ணோம், குரோதத்தை தூர தள்ளிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய தேஜஸ் அபிவிருத்தி ஆகிட்டே இருக்கும். அன்பையா கிருத்தஹா அவத்யானந்தி. இந்த கிருத்தஹா குபிதஹா என்ன பண்ணுவான், அவத்யானந்தி யாரெல்லாம் தண்டிக்க கூடாதோ அவளெல்லாம் தண்டிப்பான், கொல்லுவான். கிருத்தஹா குருன்னு அப்படி துததி. அந்த கிருத்தஹா என்ன பண்ணுவான், ஆசிரியர் கூட பார்க்காம, அதாவது சம்மானம் பூஜிக்கத்தக்கவரெல்லாம் கூட கண்ணாமலாம் திட்டுவான். தஸ்மாது தேஜசி பிரதிஷ்டிதா குரோதஹா தூரே கர்த்தவ்யா. நம்மளுடைய தேஜஸ கெடுக்கக்கூடிய அந்த விஷயமா இருக்கக்கூடிய குரோதத்தை என்ன பண்ணணும், தூரே கர்த்தவ்யா இது அன்பையா. பதார்த்தா கிருத்தஹான அர்த்தம், குபிதா ஏற்கனவே பார்த்தோம். அதே பதம் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. கிருத்தஹான குபிதா அப்படிங்கறது நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்பஷ்டமா can able to say. அடுத்தது இல்லையா, எதி. அடுத்தது அவத்யான. அவத்யான என்ன, அகன்யான் இத்தியர்த்தா. அதாவது கொல்லக்கூடாதவர்களை நம்ம பார்த்தோம். ந வத்யாக இது அவத்யாக. நஞ்சு சமாசா தான் அவத்யான். அந்தி மாரயதி இத்தியர்த்தா. கிருத்தஹா குபிதஹா குருனபி ஜேஷ்டானபி ஈவன் தோ எல்டர்ஸா இருந்தா கூட சரி துததி பீடயதி. அது தஸ்மாத் அந்த தேர்ஃபோர் அர்த்தம். தஸ்மாத் அந்த காரணத்தினால தேஜசி சௌரியே நிகிதா என்ன பண்ணா வரும், குரோதஹா கோபகா என்ன பண்ணும், தூரே கர்த்தவ்யா. பாருங்க பாவார்த்தா கிருத்தஹா ஜனஹா நிர்தோஷான் அப்படி
ஜனான் மாரயதி சம்மானனார்ஹணாம் குருணாம் பூஜ்யானாம் ஜேஷ்டானாம் ச அனாதரம் கிருத்வா அந்த ஒரு கன்சிடரேஷனே இருக்காது அவகிட்ட. இவ குரு, இவ பெரியவா அப்படிங்கிற அந்த அனாதரம் கிருத்வா இல்லையா, இர்ரெஸ்பான்சிபா நடந்துப்பா. தான் பீடையது, அவளை துன்புறுத்தவும் செய்யும். தஸ்மாத் காரணாத்து மனுஷேன ஸ்வ தேஜசி நிகிதா குரோதா. அதாவது தன்னுடைய தங்கிட்டே தான் வருது அந்த குரோதம், ஆனா அது தன்னுடைய பிரகாசத்தை டல்லாக்கிடும், ஸ்ரேயஸை குறைச்சிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணோம், குரோதா நாசயிதவ்யா இது பாவா. அந்த கோபத்தை மெல்ல மெல்ல நம்ம கிட்ட இருந்து போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது பாவார்த்தமா இருந்துட்டு இருக்கு. அடுத்தது அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகம் நம்பர் 14. அது என்ன ஸ்லோகம், அதனுடைய பதச்சேதம் என்ன, பத பரிச்சயம் என்னன்றதை பார்க்கலாம். இது வந்து எந்த தலைப்பு கீழே வருதுனாக்கா, ஸ்ரேயா க்ஷமா. க்ஷமான பொறுமை. முதல்ல பார்த்தது கோபம் வேண்டான்னு பார்த்தோம். க்ஷமான பொறுமை. ஓ பூமி இருக்கு, பூமி எவ்வளவு பொறுமையா இருக்கா இல்லையா. பூமாதேவிக்கு என்ன பேரு, க்ஷமான பேரு. க்ஷமா பிருத்வி பூமி, ஏன்னா பொறுமையா இருக்கா, எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கா இல்லையா. பாருங்க, எதினஸ்யு மானுஷேஷு க்ஷமினஹ பிருத்திவி சமாஹ நஸ்யாத் சந்திர் மனுஷ்யானாம் குரோதமூலோஹி விக்கிரஹः. எதி நஸ்யுர் மானுஷேஷு க்ஷமினஹ பிருத்திவி சமாஹ நஸ்யாத் சந்திர் மனுஷ்யானாம் குரோதமூலோஹி விக்கிரஹः இது ஸ்லோகः. இதனுடைய பதச்சேதம் என்ன, எதி ந ஸ்யுஹு மானுஷேஷு க்ஷமினஹ பிருத்திவி சமாஹ ந ஸ்யாத் சந்திஹி மனுஷ்யானாம் குரோதமூலஹ ஹி விக்கிரஹः இது பதச்சேதः அथवा பத விபாகः. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ பூமி எப்படி வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிறது இல்லையா. இந்த பூமியில பாபிகள்லாம் இல்லாம இருக்காளான்னா, புண்ணியம் பண்ணவாளும் இருந்துட்டு இருக்கா, பாபம் பண்ணவாளும் இருந்துட்டு இருக்கா. இல்ல இல்ல இவ புண்ணியம் பண்ண இவாளை மாத்திரம் நான் தாங்குறேன், பாபம் பண்ணவாளை நான் வந்து தாங்க மாட்டேன் அப்படின்னு பூமி ஒரு காலம் சொல்றது இல்லையோ இல்லையோ. இப்படி பூமியானது எப்படி சகிச்சுண்டு இருக்கிறதோ இல்லையா, எப்படி என்னக்கா பாபம் பண்ணக்கூடிய பிராணிகள், அவளுக்கெல்லாம் பாபம் பண்றவளுக்கு என்ன பேரு, பிராணின்னு பேரு. அவளே இந்த பூமியினுடைய இந்த பூமியானது அந்த அவளுடைய பாரத்தை என்ன பண்றது, சகதே சகிச்சுக்கிறான் இல்லையா. எப்படி பூமியானவள் அந்த க்ஷமாசீலாக, க்ஷமாசீலாக பொறுமையனுடைய அதாவது ஒழுக்கம்ன்றது இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒழுக்கம் எதுனாக்கா க்ஷமாவம் இருக்கிறதுலே ஒழுக்கம். அதுல வந்து சீலம்னா ஒழுக்கம். இந்த க்ஷமாசீலாகன்னு இருக்கிறது வந்து பொறுமை அப்படிங்கிற அந்த ஒழுக்கம் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே பூமாதேவி இடத்துல காணப்படும். அந்த மாதிரி மனுஷர்கள் இருக்கணும். எப்படி வந்து பூமாதேவி துஷ்டர்களா இருந்தா கூட அவளை இந்த பூமியில தாங்கின்னு இருக்காளோ அந்த மாதிரி நாமளும் இருக்கணும்ன்றா. தஸ்மாது அப்பதான் என்ன ஆகும், ஜனேஷு பரஸ்பரம் மைத்ரி பாவகா திஷ்டது. இல்ல அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம ஒருத்தரோடையும் நம்ம மித்திர பாவத்தை காட்டவே முடியாதே. ஏன், சகிப்புத்தன்மை வேணும். அந்த சகிப்புத்தன்மைன்றது இருக்குன்னா என்ன வேணும், பொறுமை இருக்கணும். அந்த பொறுமை இருந்தாதான் ஸ்ரேயஸ் கிடைக்கும். ஸ்ரேயாங்ஷமா இல்லைன்னா கிடைக்காது. அதுக்கு என்ன உதாரணம் காட்டுறார், பூமாதேவியை காட்டுறார். பூமாதேவி தாங்காத பாரமா நாம தாங்கிட போறோம். அதனால என்ன பண்ண சொல்றார், ஜனேஷு பரஸ்பரம் மைத்ரி பாவகா திஷ்டது. அதா மனிதர்கள் என்ன பண்ணுன்றார் அப்படின்னாக்கா, குரோதத்தை விட்டுவிட வேண்டும். ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் மூலம் எது, குரோதா. அது இருந்ததுன்னா என்ன ஆகும், நமக்கு சகிப்புத்தன்மை இருக்காது, போயிடும். அப்ப நல்ல யாரோடையும் நம்ம ஒரு மித்திரபாவம் அப்படிங்கிறது வராமே வராது இல்லையா. பரஸ்பரம் அந்த மைத்ரி பாவகா அப்படிங்கிறது இல்லாமே போயிடும். அதனால மனுஷர்கள் என்ன பண்ணும், குரோதம் பரித்தியஜ்ய க்ஷமாவான் பவேத். கோபத்தெல்லாம் விட்டுட்டு எப்பவும் பொறுமைசாலியா இருக்கணும். எதோஹி கலகசிய காரணம் சதா குரோதா ஏவ. ஒரு ஏதாவது சண்டை வருது, பிரச்சனை வருதுனாக்கா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னாக்கா, பெரும்பாலும் பாருங்க அப்படின்னாக்கா காரணம் குரோதா ஏவ. அதா என்ன பண்ண சொல்றா, குரோதா தியாஜ்யா இது பாவா. குரோதத்தை விட்டுவிட வேண்டும். பதச்சேதா என்ன ஸ்லோகம் என்ன, எதினஸ்யுர் மானுஷேஷு க்ஷமினஹ பிருத்திவி சமாஹ நஸ்யா சந்திர் மனுஷ்யானாம் குரோதமூலோஹி விக்கிரஹः. பதச்சேதா எதி ந ஸ்யுஹு மானுஷேஷு
क्षमिनः पृथिवी समाः न स्यात् सन्धिः मनुष्याणां क्रोधमूलः हि विग्रहः इति पदच्छेदः இப்ப பதபரிச்சயாக பார்க்கலாம் எதி அவ்யயம் ஒருவேளை எதினா ஒருவேளை ந இல்லைன்னு அர்த்தம் அவ்யயம் ரெண்டுமே எதிங்கிறதும் அவ்யயம் ந அப்படிங்கிறதும் அவ்யயம் அடுத்த பதம் என்ன இருக்கு ஸ்யுஹு அசுதாது விதிலிங் कर्तरी प्रथमा पुरुष बहुवचन मानुषेषु मानुष शब्दम अकारांत पुंलिंगम सप्तमी विभक्ति बहुवचन मानुषेषु मानुषेषु அப்படினா तो मनुष्येषु इत्यर्थः मानुषेषु नाम मनुष्येषु इत्यर्थः அடுத்து பாருங்க क्षमिनः क्षमिन् शब्दம் क्षमिनஹான அர்த்தம் சகிஷ்ணவஹான அர்த்தம் சகிப்புத்தன்மை இருக்கிறவங்களுக்கு தான் பேர் क्षमिनः பொறுமையா இருந்தா தான் சகிச்சுக்க முடியும் இல்லனா சகித்தனா கோபம் வந்துருமே क्षमिनஹான என்ன क्षमिन् शब्दம் क्षमिन् नकारांत पुंलिंगम प्रथमा भक्ति भगवत पृथ्वी समाः पृथ्वी सम अकारांत पुंलिंगम प्रथमा भक्ति भगवत समस्त पदम இது விசேஷண शब्दம் அது என்ன சமாசம் அப்படிங்கறத பார்க்கலாம் எது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அப்படினா पृथ्वी समाः पृथ्वी समाः என்ன அர்த்தம் पृथिव्याः समाः पृथ्वी समाः तृतीया तत्पुरुषம் पृथ्वी समाः पृथ्वी समाः என்ன அர்த்தம் पृथिव्याः सम पृथ्वी समाः तृतीया तत्पुरुष समासः அடுத்து என்ன இருக்கு ந அவ்யயம் ஸ்யாத் ஏற்கனவே பார்த்தோம் அசு தாது விதிலிங் கர்த்தரி பிரதமா புருஷ ஏகவச்சனம் சந்திஹி சந்தி இகாராந்த पुंलिंग संधि शब्दम पुंलिंगम प्रथमा भक्ति ஏகவச்சனம் இல்லையா சந்திஹி அப்படி என்ன அர்த்தம் மித்ரதான் அர்த்தம் சேர்க்கைன்னு அர்த்தம் இணையிறது இல்லையா சந்தி நினைப்புன்னு அர்த்தம் மனுஷ்யானாம் மனுஷ சப்தம் அகாராந்த पुंलिंग षष्ठी विभक्ति बहुवचन क्रोधमूलः இது சமஸ்த பதம் இந்த ஸ்லோகத்துல ரெண்டு சமஸ்த பதம் இருக்கு पृथ्वी समाहाன ஒரு சமஸ்த பதம் இருக்கு क्रोधमूलஹான क्रोधमूलஹான என்ன எப்படி அது அப்படினாக்கா क्रोधः மூலம் यस्य सह बहुव्रीहि क्रोधः மூலம் यस्य सह இல்லையா கோபத்துக்கு உண்டான மூல ஃபேக்டர் யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு என்ன பேரு क्रोधमूलஹான பேரு இல்லையா क्रोधमूलः இது என்னது क्रोध மூல அகாராந்த புல்லிங்க பிரதம பக்தி சமஸ்த பதம் ஹி அவ்யயம் விக்கிரஹ விக்கிரஹன பிரிக்கிறது சந்தினா சேர்க்கிறது விக்கிரஹன கோபம் வந்தா பிரிஞ்சிருவா யார்கிட்டயும் அந்த மித்திர பாவத்தை காட்டவே முடியாது எல்லாரோடையும் பிரிஞ்சுதான் இருக்கணும் விக்கிரஹ அகாராந்த பும்லிங்கம் பிரதம பக்தி ஏகவச்சனம் இப்படியாக இந்த ஸ்லோகத்தில் உள்ள பதங்களுடைய பத பரிச்சயத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சு அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது அடுத்தது என்ன அப்படின்னாக்கா அர்த்தாவபோதனம் அர்த்தாவபோதனம் என்ன இந்த ஸ்லோகம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் எதி நஸ்யு எதி ஒருவேளை எதி நஸ்யு இருக்கக்கூடாதுனாக்கா எதி கே நஸ்யு எதி க்ஷமினஹா நஸ்யு ஒருவேளை நம்ம பொறுமையா இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா எதி கீதிருஷாக க்ஷமினஹா பிருத்திவி சமா ஒரு பூமியை போல நம்ம பொறுமை இல்லாத பட்சத்துல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா குத்திர நஸ்யு அப்படின்னாக்கா எதி பிருத்திவி சமாக க்ஷமினஹா மானுஷேஷு நஸ்யு பிருத்திவிக்கு சமமான பொறுமை மனிதரிடத்தில் இல்லைன்னா நன்ன சியாத் கஹ நஸ்யாத் சந்திஹி நஸ்யாத் சேர்க்கைன்றது இல்லாமே போயிடும் சேர்க்கைனா என்ன கேஷாம் சந்திஹி மனுஷ்யானாம் சந்திஹி நஸ்யாத் क्रोधमूलः अस्ति இதுக்கெல்லாம் காரணம் என்ன பிரிவு ஏற்படுறது ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை ஏற்படுறதுனா என்ன காரணம் क्रोधमूलः क्रोधमूलः कः अस्ति क्रोधमूलः विग्रह பிரிஞ்சு சந்தினா சேர்ந்து இருப்பா विग्रहण पिरिंजि போய்டும் அஸ்தி அன்வயः यदि पृथिवी समाः क्षमिनाः मानुषेषु न स्युः तर्हि यदि न if ना ले இப்படி இருந்தா என்ன நடக்கும் இப்படி நடக்கும் तर्हि मनुष्याणां सन्धिः न स्यात् हि क्रोधमूलः हि ஏன்னா ஹீனா என்ன therefore என்ன அர்த்தம் क्रोधमूलः विग्रहः अस्ति क्रोधம் தான் நம்மள என்ன பண்ணும் பிரிச்சிரும் மனிதர்களை சேர விடாமே பண்ணிடும் இந்த மைத்ரி பாவஹ அப்படிங்கறத நம்ம வளர்த்துட்டே இருக்கணுமே தவிர அதை நம்ம விட்டுட கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சந்திஹி அப்படின்னா மித்ரதா न स्यात् न भवेत् हि यतो हि क्रोधमूलः கோபஹேது அதுதான் கோபத்துக்கு காரணமா இருக்கும் விக்கிரஹ வைரம் வைரனா பகையை உண்டாக்கும் துவைதி பாவஹ இரண்டா பிரிஞ்சு போயிடும் சரி என்ன அந்த ஸ்லோகத்தோட பாவார்த்தம் பாருங்க யதா பூமிஹி சகிஷ்ணுதாயாஹ காரணாத் பாபீனாம் அபி பிராணினாம் பாரம் சகதி பாபம் பண்றவாளா இருந்தா கூட அவளை ஒரு பிராணி நினைச்சிட்டு சுமந்துருது ததைவ பூமி அப்படி தாதிருஷாக க்ஷமாசீலாக மாணவாக சந்தி பூமியில அதை போல நிறைய மனிதர்கள் காணப்படுறா எப்படி பொறுமையே ஒழுக்கமாக கொண்டவர்கள் இருக்கா
ஏ துர்ஜனானபி பிரதி சகிஷ்ணவா பவந்தி. ஈவன் தோ கெட்டவாளா இருந்தா கூட அவகிட்ட தன்னுடைய அந்த இதை வந்து கோபத்தை காட்டுறது கிடையாது. தஸ்மாத் காரணாது ஜனேஷு பரஸ்பரம் மைத்ரி பாவா திஷ்டதி. அதனாலதான் மக்களோட மக்களா அவ சேர்ந்தே இருக்க முடியுது. அத்தா மனுஷா குரோதம் பரித்தியஜ்ய, அத்தகன தேர்ஃபோர் மனிதர்கள் என்ன பண்ணோம், குரோதம் பரித்தியஜ்ய அந்த குபிதா அப்படிங்கிற தன்மையை விட்டுட்டு க்ஷமாவான் பவேத் பொறுமசாலியா இருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா யதோகி, ஏன் அப்படின்னாக்கா கலகசிய காரணம் சதா குரோதா ஏவ பவதி. கலகத்துடைய காரணம் என்னவா இருக்கு, குரோதா ஏவ பவதி. ஸோ இதோட இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சிடும். ஸ்லோக நம்பர் 14 அண்டு 13 அண்டு 14 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சிடும். அது என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படிங்கிற திரும்ப ஒரு தடவை அந்த ஸ்லோகத்தை நான் படிச்சிடுறேன் பாருங்க. முதல்ல என்னது, குரோதா தியாஜ்யா அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு ஸ்லோகம். குரோதா தியாஜ்யா அப்படிங்கிறதுக்கு என்னது, அந்தி அவத்யானபி கிருத்தோ குருன் கிருத்தஸ்துதத்யபி தஸ்மாத் தேஜசி கர்த்தவ்யா குரோதோ தூரே பிரதிஷ்டிதா அப்படிங்கிற ஸ்லோகம். அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்த்தோம், அதுக்கு அடுத்தபடியாக ஸ்லோகம் ஸ்ரேயா க்ஷமா கீழ எதினஸ்யுர் மானுசேஷு க்ஷமினஹ பிருத்திவி சமாஹ நஸ்யா சந்திர் மனுஷ்யானாம் குரோதமூலோஹி விக்கிரஹா அப்படிங்கிறது இந்த 14வது ஸ்லோகம். அடுத்த வகுப்புல இன்னும் 2 ஸ்லோகம், இன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு 2 ஸ்லோகத்தை பார்த்துட்டோம்னாக்கா அப்புறம் நம்ம வந்து மாடல் எக்ஸாம் ஒரு நாள் நான் சொல்றேன். மாடல் எக்ஸாம் நார்மலா இருக்கும், கூகுள் ஷீட்ல இருக்காது. நார்மலா கேள்விகள் ஒன் வேர்டு மாதிரி நீங்க எழுதி அனுப்புற மாதிரி இருக்கும், கேள்வி மாத்திரம் இருக்கும், ஆன்சர் இருக்காது. அப்புறமா மெயின் எக்ஸாம்ல தான் நம்ம வழக்கமா கூகுள் ஃபார்ம்ல பண்ற மாதிரியான விஷயத்தை நம்ம பண்ண போறோம் இல்லையா. ஸோ நம்ம என்ன என்னைக்கு அப்படிங்கிறத கிளியரா குரூப்ல நான் போடுறேன். என்னைக்கு வந்து மாடல் எக்ஸாம், இன்னும் ஒரு கிளாஸ் இருக்கு, அடுத்த கிளாஸ் வந்து வர புதன்கிழமையோட 2 ஸ்லோகம் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ சமாசா பிளஸ் இந்த 16 ஸ்லோகாஸ், இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் 75 மார்க்குக்கு 75% வந்து சமாச கேள்விகள் தான் இருக்கும். 25% இந்த ஸ்லோகங்கள்ல இருந்து கேள்விகளா இருக்கும், இந்த 16 ஸ்லோகங்கள்ல இருந்து கேள்வியா இருக்கும். ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம ப்ராபப்ளி லாஸ்ட் கிளாஸ் ஜூன்ல வந்து நான் வந்து மாடல் எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணிடுறேன். மெயின் எக்ஸாம் நம்ம வந்து கூகுள் ஷீட்ல இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா?